வணக்கம் தோழர்களே, நான் தான் உங்க முட்டமுத்து. நிறைய பேரு உங்களுடன் கவிதையை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துள்ளேன். தெரிவித்தீர்கள். அதை தான் நான் இந்த வீடியோவில் வாசிச்சு காமிக்க போகிறேன். சரிங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். புதுசாக யாராவது பார்த்து கொண்டிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கு லைக் செய்யுங்கள். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கவிதை. ட்ரெஸ் காயப்பட தேவை கயிறு, நீங்க தான் என் உயிர். என்ன எழவுனே நானே. இந்த கவிதை எழுதியது யார் என்றால் அனு. இதுக்கு மேல பேசினா எனக்கு சிரிப்பு வந்துவிடும். அடுத்த கவிதை. தோழர்களே, யாரும் இங்கிலீஷில் எழுத வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரிங்க. முள் வளர்த்து சென்றிருக்கிறாய், இனி நான் யார் மீது சாய்வது? நாம என்ன பாசியர், நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது. பக்கத்தில் பாறாங்கள் இருந்தால் அதிலே சாய்ந்து கொள்ளுங்கள், என்னிடம் வராதீர்கள் தோழர்களே. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. அடுத்த கவிதை. அந்த சூரியனும் உன் கையில, அந்த சூரியன் உன் கையில இவன் சரியா வர மாட்டான்டா. இந்த கவிதை என்னிடமே இருந்து காப்பி அடித்திருக்கிறீர்களா? இது தவறு. You are totally wrong. அந்த சூரியனே உன் கண்கள். சரிங்க. காலையிலே சாப்பிட்டேன் வெண்பொங்கல். சரிங்க. உன் முகமோ கண்ணாடி. சரிங்க. அடி வாங்க போறேன் பின்னாடி. வாழ்த்துங்க. அடுத்த கவிதை. வெண்ணிலவே என்னை மறப்பது என்னுடைய லைஃப் யூடியூப் மாதிரி இருக்கு. சோகத்தில் உன்னை நான் மறப்பது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சோகத்தில் உன்னை நான் மறந்தேன், மேகத்தில் உன்னை நான் நினைத்தேன். ஒரு பொழுதும் என் உயிர் இருக்கும் வரை உனக்காக நான் இருப்பேன். நீ இருப்பாய், அவள் இருப்பாளா? வாய்ப்பே இல்லை. வலிக்குது என் பல்லு. வாழ்த்துங்க. மாடு தின்னும் புல்லு. வாழ்த்துங்க. ரோட்ல பெரிய கல்லு. வாழ்த்துங்க. முட்டை பூச்சி போல எவனுக்கும் இல்ல தில்லு. சரிதான் சொல்லு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. அடுத்த கவிதை. நான் யூஸ் பண்றது சோப்பு டவ்வு, நீதான் எனக்கு ரொம்ப என்ன தெரிகிறது, நீதான் எனக்கு ரொம்ப லவ். அடுத்த கவிதை. எந்த பயனும் இல்ல. நான் உன்னை பார்க்கும் போது நீ ஏன் மண்ணை பார்க்கிறாய்? மண் அழகாக இருந்தா சொல், மண்ணோடு மண்ணாகிறேன். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. நான் முத்து போல பேசுவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வாழ்த்துங்க. அடுத்த கவிதை. நீயும் நானும் டீ கடையில் நின்னு வாங்கி சாப்பிடலாம் பண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, இப்படிக்கு என் அன்பு உள்ள ஹரிகிருஷ்ணன். காப்பி அடிக்கலாம், ஆனா இப்படி காப்பி அடிக்க கூடாது. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா. ஆமா கோவிந்தா. தோழர்களே, அடுத்த கவிதை. கண்டேன் காதலித்தேன், அருகில் வந்த பிறகுதான் தெரிந்தது நீ நிழல் என்று. அடுத்த கவிதை. ஜோக்குனா முட்டை பூச்சி, அவரு பண்ற ஜோக்ல இங்க மூச்சே நின்னு போச்சு. வானம் தொட்டு போனா அடுத்த கவிதை. எனக்கு பிடிக்கும் தோசை, உன்னோட வாழ ஆசை. டைம் இல்ல. இதை ஒரு பெண்ணிடம் சொல்லிருக்க வேண்டும், என்னிடம் சொன்னது தவறல்லவா? You are totally wrong. அடுத்த கவிதை. கண்ணீர் உப்புத்தான், கடல் நீர் உப்புத்தான், உன்னை காதலிச்சதே தப்பு தாண்டி. அடுத்த கவிதை. அவள் சிரிப்போ கதிர்வீச்சு. ஓகே. முட்டை பூச்சி அங்க போச்சு. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இத சொன்னவர் விஷால். அவ்வளவுதான். அடுத்த கவிதை. என் பெயர் நிர்மலா, இன்று இல்லை முழுநிலா, நாளை வருவது வெண்ணிலா, அதுவரை கண்ணிலா, மழை வரும்போது யூஸ் பண்ணணும் அம்பரலா. அடுத்த கவிதை. காக்கா இருக்கும் கருப்பா, உன்னை நான் பார்த்துப்பேன் பொறுப்பா, நீ என்னை விட்டு போன 1000 வெறுப்பா. ஓகே, சூப்பர். அடுத்த கவிதை. எனக்கு கவிதை சொல்றதுனால அலர்ஜி, அதை மீறி சொல்றது என்னோட வளர்ச்சி. சிவா, என்ன பண்றீங்க? பீய தொட்டி எண்ணெய் அடிச்சுக்கிற சார், அப்பதான் எனக்கு புத்தி வரும். அடுத்த கவிதை. இந்த கவிதை எழுதியவர் அவர் ஆழ் மனசில் இருந்து இருக்கும் வலி வேதனை, அவர் வாழ்க்கை சம்பந்தமான எல்லாத்தையும் மொத்தமாக இந்த கவிதையில் எழுதி இருக்கிறார். அதை நான் படிக்க போகிறேன். சரிங்க. சட்டியில நெருப்பு பட்டாலும் நெருப்பு சட்டியில பட்டாலும் இழப்பு என்னமோ ஜட்டிக்குதான். வேற லெவலு. மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காரு. ஓட்ட சட்டி பயலுடா.
அடுத்த கவிதை. பாங். தோழரே, டிஸ்க்ளைமர் படிக்கிறேன். நீங்கள் எந்த கவிதையை படிக்கலன்னா ரத்த வாந்தி எடுத்து மறுகையா. போனா ரத்தம் கட்டிச்சாவா? உங்க பேரு முட்டைப்பூச்சி. நீங்க பண்றதெல்லாம் காமெடி எனக்கு பிடிச்சி போச்சு. எங்க ஊரு திருப்பாச்சி. நீங்க புல் வீடியோ போடலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. நன்றி தோழர்களே. அடுத்த கவிதை. டைம் என்னாச்சு? 17 நிமிஷம் போயிடுச்சு இருக்கு இல்லையா? காவல்துறை நம்ம ஃப்ரெண்டு முட்டைப்பூச்சி அண்ணா என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்ல எண்டு. மணியோ இப்ப 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அடுத்த கவிதை. என் வீட்டுல இருக்கு காரு, நம்ம வீட்டுல போடுவாங்க சோறு. இது கவிதையா? என்ன எழவியாது? வெறுப்பா இருக்கு. இந்த கவிதை நம்ம தம்பி தான் எழுதியிருக்கிறான். தம்பி தம்பி உன்னுடைய கவிதை படித்தாலே எனக்கு பயமா இருக்கு, கொடூரமா இருக்கு. நான் கண்டேன் உன் கனவுல, ஆனால் நீ இருக்கிற நினைவுல. உன்னை கண்டேன் ஸ்கூல்ல, ஊசி கொறுப்போம் நூல்ல. ரோட்ல இருக்கு காரு, உங்க அப்பா தான் என் மாமனாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. உலகநாயகன் நடிச்சது விக்ரமு. யோசிச்சு சொல்லி சீக்கிரம். நீங்க இதை கண்டிப்பா படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க கமிட்டட் ஆவீங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த கவிதை. மேல இருக்கு கண்ணு, என் முன்னாடி இருக்கு அத்தை பொண்ணு. அத்தி பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா. அடுத்த கவிதை. சைக்கிளும் மோதல், இடையில வரும் காதல். இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? அடுத்த கவிதை. இடி இடிப்பது மழைக்காக, என் இதயம் துடிப்பது உனக்காக. ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்து ஓ ஆட்ட வெளியே எடுத்து சுட்டு பொசிக்க போடுவேன். அடுத்த கவிதை ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா போட்டா எனக்கு படிக்க வராது. நட்சத்திரம் தொலைவில் இருந்து உன்னை பார்க்கிறேன் என்றது. இதயத்தில் ஒரு மென்மையான சத்தம். நீ போகும் பாதை சரி என்று சொன்னது. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம், தலைந்து நின்றால் தோல்வி தோல்வி. எழுந்து நிற்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை வெற்றிக்கு சற்று மேலும் நெருங்கும். நண்பர்களே, தவி செஞ்சு மன்னிச்சிருக்க, தமிழ் ஒழுங்கா தெரியாது. வெக்கமா இல்ல? கண்களில் ஒளி இருந்தால் இருள் கூட நண்பனாகிவிடும். மனசில ஒரு நம்பிக்கை இருந்தா உலகமே உன் பாதை கீழே வளர்ந்து விடும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பட் கவிதை நல்லா இருக்கு. அடுத்த கவிதை. இது கவிதையே இல்ல, கோரிக்கை. சரிங்க ப்ரோ, உங்ககிட்ட பிசி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பிசி ஓசியில் எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணுங்க. நான் பிசி இந்த ஜென்மத்துல வாங்க மாட்டேன். தயவு செய்து ஓசியில கிஃப்ட் பண்ணுங்க. நக்கு. அடுத்த கவிதை. காலுல போட்டா செருப்பு, சாம்பார்ல போட்டா பருப்பு. நீ என் மேல காட்டாத வெறுப்பு, கேட்டால் வெறுப்பு. ஆஹா, அண்ணனுக்கு என்ன அறிவு? இப்படி கவிஞர் விக்னேஷ்குமார். சந்தோஷமா இருக்கு, தூக்கம் வந்துட்டு படுக்க போறேன். அடுத்த கவிதை. உன்னை நினைச்சு சாக்லேட் மாதிரி ஹார்ட் மெல்ட், ஆனா உன்னை பார்த்த ஐஸ்கிரீம் மாதிரி நான் மெல்ட். என்ன இது? அடுத்த கவிதை. காதலு கம்மிங்கு, காதலி காலிங்கு, ஃப்ரெண்டு ஹெல்பிங்கு, பேபி ஃபார்மிங்கு, டேடு ஃபைண்டிங்கு, ஸ்லிப்பர் பிஞ்சிங்கு, ஃபேக் வேர்ல்டு. தோழரே, நீங்கள் நிறைய அடி வாங்கியிருக்கீர்கள், மிதி வாங்கியிருக்கீர்கள். அது உங்க கவிதையிலே தெரிகிறது. ஹார்ட்டுக்குள்ள தாண்டா அவளுக்கு நான் வந்து சேர் போட்டு சூப்பரா உட்கார வச்சிருந்தேன். நம்மள கண்டுக்க மாட்டான். செமையா லவ் பண்ணடா, என்ன பிரேக்கப் பண்ணிட்டோம். அடுத்த கவிதை. இதை பார்க்க கவிதை மாதிரி இல்லையா? 336 மூக்க நோட்டி. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். அடுத்த கவிதை. எங்க வீட்டுல இருக்கு கேனு, நான் முட்டை பூச்சி ஃபேனு. ஓகே தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் கவிதை கவிஞன் முட்டமுத்து. நன்றி, வணக்கம்.